அவந்திகா கடந்த சில நாட்களாக இன்டர்நெட்டில் மிகப்பெரிய டாக்கை ஏற்படுத்தியிருக்காங்க. 2016 மகேஷ் பாபு நடிப்பில் வெளியான பிரமோற்சவம் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவங்க தான் அவந்திகா. இப்போ ஏன் திடீர்னு ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கலாம். என்னதான் தெலுங்கு திரைப்படத்து மூலமாக நடிப்பில் அறிமுகமாக இருந்தாலும் இவங்க இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு அமெரிக்கன். கடந்த 4-5 ஆண்டுகளாக எங்கே போனாங்க அப்படின்னு நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது அவந்திகா ஹாலிவுட்டில் கலக்கிட்டு வர்றாங்க. ரீசெண்டாக வெளியான மீன் கேர்ள்ஸ் அப்படின்ற ஹாலிவுட் படத்தில் அவந்திகாவோட நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமாக வரவேற்பு பெற்றது. சரி, இதுதான் அவங்களோட முதல் ஹாலிவுட் திரைப்படமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதுக்கு முன்னாடியே பல படங்களில் அவங்க நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல இங்கிலீஷ் சீரீஸ்லேயும் அவங்க நடிச்சிருக்காங்க. மீன் கேர்ள்ஸ் திரைப்படத்தில் அவங்க நடிச்சிருந்த கேரன் ஷெட்டி அப்படின்ற கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. குறிப்பாக இந்த திரைப்படம் ஒரு மியூசிக்கல் திரைப்படம் அப்படின்றதுனால நிறைய டான்ஸ் நம்பர்ஸ் இந்த படத்தில் இடம்பெற்றுச்சு. அவந்திகா பேசிக்காகவே ஒரு சூப்பர் டான்ஸர் அப்படின்றதுனால இந்த படத்தில் ஒரு பாடலுக்கு அவங்க நடனமாடியிருப்பாங்க. அந்த டான்ஸ் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வந்துருச்சு. இந்த டான்ஸை பார்த்த சில இந்தியன்ஸ் இந்த நடிகையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சந்தேகப்பட்டு இன்டர்நெட்டை தோண்ட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சது பிரமோற்சவம், பிரேமம் இந்த மாதிரியான ஹிட் படங்களில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்த அவந்திகா தான் இது அப்படின்னு. அவந்திகா சின்ன வயசில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்தது மட்டும் இல்லாமல் சில வைரல் இன்டர்வியூஸையும் அவங்க எடுத்திருக்காங்க. குறிப்பாக மகேஷ் பாபு கிட்ட அவங்க எடுத்த இன்டர்வியூஸ், இயக்குனர் வம்சி கிட்ட அவங்க எடுத்த இன்டர்வியூஸ் எல்லாமே இப்போ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது. இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தங்க ஹாலிவுட்டில் சாதிக்கிறது பெருமையாக இருக்கிறதா பலர் பதிவிட்டு வராங்க. அவந்திகா மட்டும் இல்லாமல் மைத்ரேயி ராமகிருஷ்ணனும் தன்னோட பங்குக்கு ஹாலிவுட்டில் கலக்கிட்டு வராங்க. நெட்ஃப்ளிக்ஸில் அவங்க நடித்து வெளியான நெவர் ஹேவ் ஐ எவர் அப்படின்ற வெப் சீரிஸ் இந்தியன்ஸ் மத்தியில் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக பல நாடுகளில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. தொடர்ந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த நடிகர்கள் பலர் ஹாலிவுட்டில் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் பலரோட கவனத்தையும் ஈர்த்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே வழக்கமான ஒன்றாவே மாறிடுச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.